7th Standard Math, Chapter 1, Number System, Exercise 1.1, 2 to 3, Term 2. Express the following in centimeter using decimal. இப்போ நமக்கு சம்முக்கு போகலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 5 மில்லிமீட்டர். நமக்கு இப்போ வந்து மில்லிமீட்டரை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும். இப்போ மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுக்கு 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். ஒரு மில்லிமீட்டர்னா எவ்வளவு? 1/10 சென்டிமீட்டர். அப்படின்னா 5 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 5/10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யணும்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இது வந்து ஒன்ஸ். இப்போ இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.5 சென்டிமீட்டர். யூனிட் வந்து மறக்காமல் போட்டுடுங்க. நம்ம மில்லிமீட்டரை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். இப்போ 9 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 9/10 சென்டிமீட்டர். இங்கே அதே மாதிரி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 0.9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 42 மில்லிமீட்டர். 1 millimeter equal to 1/10 centimeter. இப்போ 42 millimeter equal to 42 divided by 10. இப்போ 42 divided by 10 centimeter. இப்போ இங்கே அதே மாதிரி எப்போவுமே பாயிண்ட் வைக்கிறது லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும். இது வந்து ஒன்ஸ். இப்போ நமக்கு இங்கே ஒன்ஸ் ஒரு 0 தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 4.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4th கொஸ்டின், 8 centimeter, 9 millimeter. 1 millimeter equal to 1/10 centimeter. 9 millimeter equal to 9/10 centimeter. ஃபஸ்ட்டு வந்து இந்த 9 millimeter வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றோம். equal to இதுவும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க, 0.9 சென்டிமீட்டர். இப்போ கொஸ்டின் பாருங்கள், 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே சென்டிமீட்டரில் ஒரு இது வேல்யூ இருக்குது. 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் நம்ம 9 மில்லிமீட்டருக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.9 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரெண்டு ஆன்சரை ஆட் பண்ணிக்கணும், 8.9 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 375 மில்லிமீட்டர். இப்போ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். அப்போ 375 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 375 divided by 10 centimeter. That is equal to, இங்கே பாருங்கள், இது 3 டிஜிட் இருக்குது. நம்ம இங்கேயும் அதே மாதிரி எப்போவுமே பாயிண்ட் வைக்கிறது லாஸ்ட்லேருந்து பார்க்கணும். இப்போ இது இங்கேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 37.5 சென்டிமீட்டர். இது இங்கே 100 இருந்துச்சுன்னா 1 10. இங்கே வந்து என்னது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். நமக்கு இப்போ 10 தான் இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் மீட்டர் யூஸிங் டெசிமல். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 16 சென்டிமீட்டர், செகண்ட் 7 சென்டிமீட்டர், 43 சென்டிமீட்டர். அடுத்தது 4th கொஸ்டின் 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர். 5th கொஸ்டின் 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர். இப்போ பார்ப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 16 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 16 சென்டிமீட்டர். அதாவது 16 இப்போ சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறத நம்ம எதுக்கு மாற்றுறோம்? மீட்டருக்கு மாற்றணும். ஓகே, இப்போ 1 சென்டிமீட்டர் என்னென்னா 1/100 மீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். 16 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, அப்போ 16 டிவைடட் பை எவ்வளோன்னு எடுக்கிறோம்? 100 என்னென்னா இப்போ 2 0 இருக்குது. இப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 ஒன்ஸ் 10s. அப்போ 0.16 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 7 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். 7 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 7/100. இப்போ 7/100 என்னது? சென்டிமீட்டர். 7/100 மீட்டர் ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இங்கே ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்குது. நம்ம இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யணும்? ஒரு டிஜிட்டுக்கு 0 போடணும். 0.07 மீட்டர். இங்கே 2 0 இருக்குது, அதுக்கு இங்கே ஒரு 1 நம்பர் இருக்குது, இன்னும் இங்கே ஒரு 0 செகண்ட். 0.07 மீட்டர். எப்போவுமே
இது யூனிட் மட்டும் மறக்காதீங்க. சென்டிமீட்டரை நம்ம எதுவாக மாற்றுறோம், மீட்டராக மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 43 centimeter. Next question, 43 centimeter. 1 centimeter equal to 1 by 100 meter. 43 centimeter equal to 43 by 100. இப்போ இங்கே அதே மாதிரி 2 digit 1 tens 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.43 meter. ஓகே. நெக்ஸ்ட் fourth question, 6 meter 6 centimeter. இப்போ 1 centimeter equal to 1 by 100 meter. இப்போ 6 centimeter equal to 6 by 100 equal to என்னது வரும், இங்கே மீட்டர் போட்டுடுங்க. ஈக்குவல் டு 0.2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 0.06 மீட்டர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர். இப்போ 6 மீட்டர் என்னென்னா நம்ம அப்படியே வேல்யூ போட்டுடுங்க. 6 மீட்டர் 6 சென்டிமீட்டரை நம்ம மீட்டருக்கு மாற்றிட்டோம். என்னது வருது, 0.06 மீட்டர். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிவிடுங்க. 6.06 மீட்டர் 6.06 மீட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க, 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா 1 by 100 மீட்டர். இப்போ 54 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுவோம். 54 by 100 அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.54 மீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர் அப்படி என்னென்னா 2 ப்ளஸ், அதாவது 2 மீட்டர். நெக்ஸ்ட்டு 54 சேஞ்ச் பண்ணிட்டோம், 0.54 மீட்டர் ஈக்குவல் டு இது ரெண்டே ஆட் பண்ணிவிடுங்க, 2.54 மீட்டர். ஓகே. இந்த இதில் வந்து யூனிட் போடுறதா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கவனமாக போடுங்க. ஒவ்வொரு டைமும் ஃபார்முலா எழுதி தான் இந்த சம் போடணும். தேங்க்யூ. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.